Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 1 2017 question paperல கேட்ட 45th question பார்க்க போறோம். So இந்த question paperல கேட்ட 44 questions வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நீங்க அத சொல்யூஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணலாம், இல்லை மேலே ஐ பட்டன்லேயும் இருக்குது. ஸோ இப்போ 45th கொஸ்டின் என்ன அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சர்க்குலர் எண்ட்ஸ் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரம் ஷேப்டு பக்கெட். ஸோ பக்கெட் என்ன ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்கும், ரெண்டு சர்க்குலர் எண்டு வந்து இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு சர்க்குலர் எண்டு வந்து இருக்கும். ஸோ இப்போது ரெண்டு சர்க்குலர் எண்டில் ஒரு சர்க்குலர் எண்டோட ரேடியை வந்து 15 சென்டிமீட்டர், அதாவது ரேடியஸ், இன்னொன்று வந்து 8 சென்டிமீட்டராக இருக்குது ரேடியஸ். ஸோ இதோட டெப்த்து வந்து, அதாவது உள்ள ஆழம் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 63 சென்டிமீட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கெட்டில் எவ்வளோ தண்ணி வந்து பிடிக்கும்னு கேட்குறாங்க. ஸோ என்ன இதில் கேட்டிருக்காங்கன்னா லிட்டர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்க மெஷர்மெண்ட், அதாவது எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது. நம்ம குவான்டிட்டி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ பிடிக்கும் அந்த பக்கெட்டில் தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சர்க்குலர் எண்டோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 15. ஸோ இங்கே ரெண்டில் இதுதான் பெரிய சர்க்கிள், அப்போ இதுக்கு தான் என்ன இருக்கும் 15 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த சின்ன இதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கும். இதோட டெப்த், இது வந்து எவ்வளோ ஆழம், அதாவது அதான் வந்து ஹைட்டுன்னு வரும். ஸோ அப்போ அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க 63ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய சர்க்கிளோட ரேடியஸை வந்து நம்ம 6ன்னு எடுத்துக்கலாம், சின்ன சர்க்கிளோட ரேடியஸை ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம், ஹைட் அந்த டெப்த்தோடது வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 pi r square h. ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆர் இருக்குது, அப்போ அந்த ஆர் எப்படி எழுதுறாங்கன்னா r square ப்ளஸ் ஸ்மால் r square ப்ளஸ் கேபிட்டல் R இன்ட்டு ஸ்மால் r இன்ட்டு ஹெச். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ 1/3. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க, பையோட வேல்யூவை 22/7 போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கேபிட்டல் R வந்து 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் r வந்து 8, மறுபடியும் ஸ்கொயரு, இங்கே 15 இன்ட்டு 8, ஹெச்சோட வேல்யூ வந்து 63. ஸோ இப்போ என்ன ஆகும், 7 1s are 7 9s are வந்து 63, மறுபடியும் 3 1s are 3 3s are வந்து 9. அப்போ மீது என்ன இருக்குது 22 இன்ட்டு 3 இருக்கும். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் 15 இன்ட்டு 15 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 225 ப்ளஸ் 8 8s are 64 ப்ளஸ் 15 இன்ட்டு 8 எவ்வளோ 0 4 8 1s are 8, மீதி 120. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சம் பண்ணலாம். ஸோ v ஈக்குவல் டு 66. ஸோ 22 இன்ட்டு 3 வந்து 66. ஸோ இங்கே வந்து 225 ப்ளஸ் 64 ப்ளஸ் 120 வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ இதை டோட்டல் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 409. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 26,994 வரும். வால்யூமில் இருக்கிறது என்ன வரும், சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், லிட்டர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் கியூபை லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1/1000 லிட்டர். ஸோ இப்போ வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் இருக்குது, 26,994 சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. இதை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன இதில் வந்துடும், லிட்டரில் வந்துடும். ஸோ 3 0 இருக்குது, அப்போ 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 26.994 லிட்டர், இதுதான் வந்துட்டு வால்யூம். ஸோ இவ்வளோ கெப்பாசிட்டி வந்து அந்த பக்கெட் வந்து பிடிக்கும். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.